ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு மிட் சைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஃபெக்டிவாக நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய 6 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பெர்சனலாக நான் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பிஸ்னஸில், என்னோட கிளைண்ட்ஸில், என்னோட ஜாபில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ப்ரொடக்டிவான ரிசல்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இப்போ மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு 6 டெக்னிக்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இதை யூஸ் பண்ணி, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் வித் ரிவார்ட்ஸ் கொடுத்து நம்ம எப்படி பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பர்சனலைசேஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். பர்சனலைசேஷன் அப்படின்றது ஒவ்வொரு கஸ்டமரையும் தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணி நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வித் ஷாப்பபிள் ப்ராடக்ட்ஸ். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நம்ம அவங்க இமிடியேட்டாக நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேமிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு கேமிஃபிகேஷனாக, ஒரு ஃபன்னாக ஒரு என்ஜாயபிளாக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸை நம்ம எப்படி என்டர்டெயின் பண்ணலாம், அது மூலியமாக நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி செல் பண்ணுறது, நம்மளோட சர்வீசஸை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்றது உங்களோட கம்பெனி பற்றியோ, ப்ராடக்ட் பற்றியோ, சர்வீஸ் பற்றியோ நீங்கள் சொல்கிறத விட உங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ண கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாரு, அதுதான் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். இப்போ நம்ம கம்பெனியில் நம்ம இந்த சர்வீசஸ்லாம் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதில் என்ன இம்பாக்ட் கிடைக்குதோ அதை விட அதிகமான இம்பாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் பேசும்போது உங்களுக்கு அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்களே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுற ஒரு ட்ரெண்டுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. ஒரு ப்ராடக்ட் நம்ம இப்போ ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கஸ்டமர் ஏற்கனவே வாங்கினவங்க என்ன ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ, உங்களோட சர்வீசஸ்க்கோ, உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் ரிவ்யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், இல்லை இந்த சாக்லேட் ஃப்ரீயாக கொடுக்குறோம், இல்லை ஒரு கஃபே வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு காஃபி ஃப்ரீயாக கொடுக்குறோம், அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் நம்ம பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது, கஸ்டமர் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை ஆன்லைனில் அவங்கள ஷேர் பண்ண சொல்கிறோம், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண சொல்கிறோம். அது இப்போ உங்களோட பிஸ்னஸ் பொறுத்து அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ரீட்டைல் அவுட்லெட்டாக இருக்குது, இல்லை ஒரு கஃபே வச்சுருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஒரு டாக்டர் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா, அது அதே மாதிரியே சிமிலராக ஒரு லிங்க்டின்ல அவங்கள ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி போடலாம், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நம்மளால போட முடியும். அந்த கஸ்டமரே ஒரு வீடியோவில் அவங்க பேசுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு வீடியோ எடுத்து நம்மளால போட முடியும். மெயினாக இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் லிங்க்டின் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் எந்த பிளாட்ஃபார்மில் எங்கே அதிகமாக இருக்காங்க, எங்கே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது இப்போ ஒரு லேக்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ், 25,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா, அவங்க மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக, நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களோட பிளேஸில் எந்த பீப்புள் பாப்புலராக இருக்காங்க, கேட்டகரி ஸ்பெசிஃபிக்காக, நீஷ் ஸ்பெசிஃபிக்காக இப்போ
ஃபாலோவர்ஸ் வந்து குவாலிட்டியான ஃபாலோவர்ஸ் யார் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஃபேஷன் பிராண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான என்கேஜ்மெண்ட் வந்து யார் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க போடக்கூடிய வீடியோஸை வந்து நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு ஸோ அது உங்க ப்ராடக்டை அவங்களுக்கு ஒரு ஆஃபரா கொடுக்கறது மூலியமா, ஒரு டிஸ்கவுண்டா கொடுக்கறது மூலியமா, இல்லை ஒரு மினிமம் சார்ஜ் நீங்கள் வந்து பே பண்ணுறது மூலியமா நீங்கள் வந்து ஈஸியாக கொலாபரேஷன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பீப்புள் உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பீப்புள் எந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈவன் லிங்க்டின்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். லிங்க்டின்ல யார் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரியில ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஏஏ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஏ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 பீப்புள் வந்து யார் இருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்க செக் பண்ணலாம். அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா எத்தனை பேர் என்கேஜ் பண்றாங்க, அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க, அவங்க வந்து பிளாக் போடுறாங்கன்னா எத்தனை பேர் படிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நீங்க செக் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு புதுசா வந்து ஒரு ஏஐ டூல் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஆர்டிகல் போட சொல்லலாம். இல்லை ஏற்கனவே அவங்க போடக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல உங்க கம்பெனி பத்தி உங்களோட டூலை பத்தி மென்ஷன் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கொலாபரேட் பண்ண முடியும். ஈவன் யூடியூப்ல உங்களால பண்ண முடியும். ஸோ நீங்க இதுல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டார்கெட் ஆடியன்ஸ் உங்களோட கஸ்டமர்ஸ் வச்சிருக்கக்கூடிய நீஷ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்றத ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ், ரிவார்ட்ஸ் கொடுக்குறது. இப்போ வந்து நீங்கள் ஈவன் சூப்பர் மார்க்கெட்டில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து இவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கு, நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிமிலராக நீங்கள் வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபார்மசியே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெகுலராக வந்து மெடிசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அவங்களோட வேலெட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறாங்க, உங்களுக்கு நியூ கஸ்டமர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக இந்த கடைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நமக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நமக்கும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனால நம்மளால் வந்து அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அடிஷ்னலாக ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்க முடியுது. கஸ்டமர்ஸ் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படி. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, ரெகுலரா நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க வந்து என்கேஜ் பண்றதுக்கு பிளஸ் அவங்கள வந்து நீங்க கன்சிஸ்டண்டா உங்ககிட்டயே அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து ஒரு கஃபே வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு ரீட்டைல் பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக சப்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் ஏதாவது வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மூலியமா, ரிவார்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது திரும்ப ஏதாவது ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான காஸ்ட் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ப்ளஸ் அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு, அதே நேரத்தில் புது கஸ்டமரை உங்களுக்கு வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. பர்சனலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரே மாதிரியான ஒரு மெசேஜை வந்து ஒரு 500 கஸ்டமருக்கு அனுப்புறதை விட நீங்கள் கஸ்டமரோட பேரை போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளாத்திங் பிராண்ட் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட கஸ்டமர் பேஸை வந்து நீங்கள் செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரையும் இவர் வந்து ரெகுலராக என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார், எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுவார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த் ஸ்டார்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமரா, இல்லை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமரா, இல்லை ஒரே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு கேட்ஜெட் வந்து வாங்குறவரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்மெண்ட் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் பர்சனலைசேஷன் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் பேரை போட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன்.
இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கடைக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்குறாரு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த டேட்டாவை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ அந்த கஸ்டமர் என்ன வாங்குறாரு, என்ன மாதிரி காஸ்ட்ல வந்து அவர் ப்ரிஃபர் பண்றாரு, என்ன மாதிரியான ஜுவல்ஸ் வாங்குறாரு, இப்போ அவர் ஒய்ஃபுக்கு வாங்குறாரா இல்லை குழந்தைகளுக்கு வாங்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அந்த கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணி ஒரு நியூ மாடல், அவருக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் வாங்கக்கூடிய ஒரு புதுசா ஒரு மாடல் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நீங்க அனுப்பலாம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நீங்க கிரீட் பண்ணி அனுப்பலாம். ஒரு பர்த்டே விஷ் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஒரு வெட்டிங் டே விஷ் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஈவன் அவரோட ஃபேமிலியில் யாருக்கு அவர் வந்து ஜுவல்ஸ் வாங்குறாரு அப்படின்றத அவங்களோட பர்த்டே நீங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் வந்து விஷ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, நியூ மாடல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பர்சனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணலாம். இமெயிலில் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி பர்சனலைசேஷன் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நியூஸ், ஒரு மார்க்கெட்டிங்கில் நமக்கு வந்து ஒரு போஸ்ட் அனுப்புகிறாங்க, இல்லை வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அது உங்களுக்குனே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்குனே அனுப்புன மாதிரியான ஒரு ஆஃபராக இருக்கணும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதான் அந்த கஸ்டமர் வந்து அந்த கேம்பெயினில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீட்டைல் பிராண்ட்ஸ், பாப்புலர் பிராண்ட்ஸ், இப்போ ட்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. 50% ஆஃபர்ஸு, இல்லை வந்து பை டூ கெட் டூ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுவாங்க பெரிய பிராண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இப்போ ஒரு 5 வருஷமா ஷாப் நடத்திட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கஸ்டமரோட அந்த பிஹேவியர் பேட்டர்னை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த டைமில் வந்து வாங்குறாங்க, எந்த ஆஃபருக்கு நல்லா வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ அவங்களோட அட்ரஸ்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் இப்போ சிமிலராக ஒரு ஆஃபர் போடும்போது அவங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதை பர்சனலைஸ்டாக நம்ம வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக ரெகுலராக உங்களுக்கு ரிப்பீட்டட் பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கரெக்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பேரல் பிராண்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஈவன் ஒரு கிளினிக்காக இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் இல்லை ஒரு எஜுகேஷன் ஒரு கோச்சிங் சென்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பர்சனலைசேஷன் வந்து பண்ணி மெசேஜஸ் வந்து பண்ண முடியுமா, கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம வந்து டார்கெட்டட் மெசேஜஸ் வந்து அனுப்ப முடியுமா அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்கும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வித் ஷாப்பபிள் ப்ராடக்ட். ஸோ சிம்பிளாக என்னென்னா, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து த்ரூ வாட்ஸ்அப் மூலியமாக செல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா நீங்கள் செல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக இப்போ அதில் வந்து இப்போ ஷாப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்டலாக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஷாப் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து அதில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் மாதிரியோ ஒரு வீடியோ மாதிரியோ போட்டுட்டு அதில் வந்து இப்போ அவங்க உடனே வந்து கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு கிளிக்கபிள் கண்டென்ட்டோ இல்லை ஒரு நம்பரோ அந்த மாதிரி போட்டு, ஸோ அது மூலியமாக அவங்க வந்து உங்களை ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஈவன் வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு வாட்சஸ் வந்து நீங்கள் செல் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரியான வாட்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அந்த வாட்சஸை ஒரு வீடியோ மூலியமாவோ இல்லை ஒரு போஸ்ட் மூலியமாவோ அதை பை பண்ணுறதுக்கு ஒரு நம்பர், ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லைனா உங்களோட வெப்சைட் லிங்க்கு, ஸோ அந்த மாதிரி இல்லைனா ஒரு அஃபிலியேட் லிங்க் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்கானிக் வேலையும் பண்ண முடியும், பே பண்ணியும் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக் பேஜை ப்ரொமோட் பண்ணி நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரீச் வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு டார்கெட்டடாக நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் கொடுத்து பண்ணலாம், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவில் வந்து மார்க்கெட்டிங் ப்ளஸ் அதே நேரத்தில் ப்ராடக்டை வாங்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் டு ஆக்ஷனோட பண்ணணும். இப்போ வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது, இல்லை உங்களோட நம்பரில் ரீச் பண்ணுறது, இல்லை அதை கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வர்றது, இல்லை உங்கள் வெப்சைட்டில் போய் வந்து ஷாப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு லிங்கை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். ஸோ இது சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் சர்வீசஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ்க்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கீங்க, இப்போ சாஃப்ட்வேர் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சொல்லி தரதுக்கு ஒரு 10,000 வாங்குறீங்க. பட் இந்த ஒரு ஸ்கூல் ஹாலிடேஸ் இல்லை ஒரு காலேஜ் ஹாலிடேஸில் ஒரு 3,000க்கு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு வீடியோ மூலயமா ப்ரொமோட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கால் டு ஆக்ஷனோட நீங்கள் பண்ணும்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் டார்கெட்டடான ஆட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் இருக்கும். பட் அதே நேரத்தில் ஒரு நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து கேமிஃபிகேஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ கேமிஃபிகேஷன் என்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போரிங்காக வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியோ டுட்டோரியல் போட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேமிஃபைடாக வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்னாலே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்படி வந்து கேமிஃபைடாக மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹெல்த் குவிஸ் வந்து வைக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹெல்த் சேலஞ்ச் மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியும். இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிராயிங் காம்படிஷன் மாதிரி நீங்கள் வைக்கலாம். உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்படிஷன், ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸு, இல்லை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றத ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலியமாக அவங்களோட பிராண்ட் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் தேவைப்படுறவங்க நமக்கு வந்து ஒரு கஸ்டமராக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு என்ன சொல்லுவோம், ஹெல்த் குவிஸ் மாதிரி நம்ம வந்து லைவாக வந்து பண்ணலாம், அதுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கலாக வந்து உங்களோட ஸ்டோரை விசிட் பண்ணுற மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து நேராக வராங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். இல்லை வந்து அங்கே ஒரு லோகோ காம்படிஷன், இல்லை அங்கே நேராக வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பசில்ஸ் காம்படிஷனு அந்த மாதிரி வச்சு அவங்கள என்கேஜ் பண்ணி ஸோ வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை எந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டே வந்து நீங்கள் கிஃப்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேமிஃபைடாக நம்ம வந்து திங்க் பண்ணணும். இப்போ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக, இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டியாக கஸ்டமர் வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியான இப்போ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி ஒரு டாக்டிக்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது மூலியமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கம்பெனியோட ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி என்னோட ஜாப்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட பிஸ்னஸ்க்கு நான் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். நான் எப்பவுமே வந்து சூஸ் பண்ணுறது இனிஷியல் டைமில் இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஒரு மிட் சைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்க்கு நம்மளால ஒரு பெரிய காஸ்ட் வந்து நம்மளால வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு அந்த குவாலிட்டியான ரிசல்ட் வந்து வேணும் அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஒன்று நமக்கு லீடாக வந்து வரணும், இல்லை பிராண்ட் அவேர்னஸ் வந்து நமக்கு ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 6 ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேற நான் சொல்ல மறந்துட்ட வேற ஏதாவது லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனல் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து ரெகுலராக என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேர் ஜீவராஜ். நான் வந்து ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட்டர் அண்டு ஏஐ ப்ரொஃபஷனல். ஸோ இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய உங்களோட நெட்வொர்க்கில் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.